ஜெயிக்குமப்பா அப்படின்ற நிகழ்ச்சி எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் பிடிச்ச ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னா, மித்ரா அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் அதில் பங்கேற்று வந்துட்டுருக்காங்க. இப்போது சமீபத்தில் கூட விஜய் அவர்களினுடைய சுற்று நடந்தது. இந்த சூழலில் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தன்னை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜட்ஜுகள் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, ஆடிஷன் வரும்போது கன்னியாகுமரியை சேர்ந்த மித்ரா அவர்கள் தாய் தந்தையர் இல்லாமல் தனியாகவே வந்திருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாடகி சைந்தவி அவர்கள் வந்து ஆடிஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவங்க தனக்கு நடந்த ஒரு சோகமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தன்னுடைய அப்பா வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்திருக்காரு. இந்த சூழலில் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போய் அவருக்கு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கதே தெரிய வந்திருக்கு. இவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே கிட்னிக்காக அவங்க அலைஞ்சிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அவருக்கு கிடைக்காத காரணத்தினால சரிவர அவருக்கு பொருந்தாததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய மனைவி அதாவது மித்ராவோட அம்மாவே தன்னுடைய கணவருக்காக ஒரு கிட்னியை கொடுத்துருக்காங்க. இப்போது பொதுவாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கன்னா யார் வந்து டோனரோ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய கிட்னியை வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய பேஷண்ட்டுக்கு இன்னொன்று எடுத்து வைப்பாங்க. இங்கே என்ன ஒரு சிக்கலாயிடுச்சுன்னா, அவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடியதை அவங்க அம்மாவுக்கே வைக்கிற மாதிரியும் அவங்க அப்பாவுக்கு இன்னொரு கிட்னி எடுத்து வைக்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருந்திருக்கு. என்னென்னா, அவங்க அந்த நல்லா இருக்கக்கூடியதை அப்பாவுக்கு வைக்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால அவங்களால இதை டச் பண்ண முடியலையா. அதனால் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய கிட்னி எடுத்து இப்போ அவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அதனால் இருவராலையுமே எங்கேயுமே வெளியில் அதிகமாக வர முடியலை அப்படின்னு அவங்க தனியாக வந்த மாதிரியாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே மனமுடைந்து போயிருக்காங்க ஜட்ஜுகள் எல்லாருமே. இப்போது இந்த விஷயத்தை மித்ரா போல் இருக்கக்கூடிய இன்னும் 4 குழந்தைகளுக்காக வெளிநாட்டில் இருந்து இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து பைசா வந்து அதாவது 2 lakhs கிட்ட வந்து கொடுத்துருக்காங்களாம். 4 குழந்தைகளுக்கும் 50,000 அந்த மாதிரி. இது இப்போ மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. மித்ரா அவர்கள் இதில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து எல்லோருமே அவங்களுக்கு ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மித்ரா அவர்களினுடைய அம்மாவை பார்த்தாவது இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் குறிப்பாக பெண்கள் வந்து நிறையவே கற்றுக்கணும் அப்படின்றது தான் இப்போ எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.